நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. சடனாக வந்து அந்த டிக்கெட் அவைலபிள் இல்லை, உடனே நான் ஃப்ளைட் பிடிச்சி போயிடலாமா? ஸோ அப்போ நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே திட்டமிடணும். முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ஷூட்டப் ஆகிடக்கூடாது. அதுதான் திட்டமிடல். எல்லா செலவும், ஒரு ட்ராவல் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சீசனலில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ரேட்ஸு. ஒரு பீக் டைமில் போனீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த ஆஃபர் இதெல்லாம் இருக்காது. ஆஃபர்னால் தள்ளுபடின்றது மட்டும் கிடையாது. சில விஷயம் உங்களுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும், சில டைமில் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த டைமில் தான் நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதை நீங்கள் எப்படி எல்லா செலவையுமே கொஞ்சம் ஒரு செலவு பண்ணுறதுக்கு 1 டே பிஃபோராக என்ன எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, ஸோ என்ன டேர்ம்ஸில் இதை நம்ம வாங்க போகிறோம், ஸோ இதை உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்களா, இல்லை அதை இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ண போகிறீங்களா, எல்லாமே செலவுங்கிறதையே நீங்கள் ரொம்ப திட்டமிடணும்.